Hi guys, welcome to Max Book channel. நான் சந்தோஷ். ஸோ ரொம்ப நாள் கழித்து உங்களை நான் மீட் பண்ணுறேன். சில பர்சனல் ரீசன்ஸ்க்காக நான் என்னால் வீடியோ பண்ண முடியல. அதில் முக்கியமான ரீசன் இந்த போர்டு தான். ஸோ நிறைய பேர் வந்து கமெண்ட்டில் அந்த பேப்பரில் முதல்ல ஸ்டார்டிங் எனக்கே வந்து ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. ஏன்னா இப்போ கையில் வச்சு இப்படி நோட்டில் சொல்லிக் கொடுக்குறது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு வீடியோ ஷூட் பண்ணுறதுக்கு. அதே மாதிரி நிறைய பேர் கமெண்ட்லேயும் சொல்லியிருந்தாங்க, அந்த மாதிரி வேண்டாம் ஒரு போர்டில் சொல்லிக் கொடுத்தா நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்ணாங்க. அதுக்காக கஷ்டப்பட்டு தான் நம்ம வீடியோ பண்ணணுங்கிறதுக்காகவே ரெடி பண்ணி இப்போ ஓரளவுக்கு எல்லாம் செட் ஆயாச்சு. ஸோ அதனால் இதுக்கப்புறம் நம்ம மேக்ஸ் புக் யூடியூப் சேனலில் வீடியோஸ் வர்றது டிலே ஆகவே ஆகாது. எப்பயும் போல் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் கண்டிப்பாக வந்துகிட்டே இருக்கும். சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்கும் கண்டிப்பாக நோட்டிஃபிகேஷன்ஸ் தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் இன்றைக்கி வந்து January 1, 2021. போன வருஷம் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத பற்றி நம்ம பேச வேண்டாம். இந்த வருஷம் எல்லாருக்கும் நல்ல வருஷமாக அமையட்டும். எல்லோரும் ரொம்ப சந்தோஷமாக இந்த வருஷத்தை நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ எல்லாருக்கும் இனிய புத்தாண்டு தின நல்வாழ்த்துக்கள் அண்ட் ஹாப்பி நியூ இயர் 2021. ஸோ இன்றைக்கி வந்து ஒரு வார்ம் கிளாஸ் மாதிரி தான் நான் வந்து உங்களுக்கு எடுக்க போகிறேன். நாளைக்கு அடுத்த ஒரு கிளாஸ்லேருந்து அடுத்த லெக்சர்ஸ்லேருந்து நம்ம சப்ஜெக்ட்டுக்குள்ளே போகலாம். நிறைய தியரம்ஸ் ப்ரூஃப்ஸ் எல்லாத்தையும் நம்ம நிறைய பேசலாம். ஸோ இன்றைக்கி ஒரு வார்ம் கிளாஸ் மாதிரி நம்ம பார்க்கலாம். நான் உங்கள் சந்தோஷ். வெல்கம் டு மேக்ஸ் புக் யூடியூப் சேனல். ஓகே, ஸோ இன்றைக்கி வந்து நான் உங்களுக்கு குவான்டிஃபயர்ஸ் பற்றி சொல்லித்தரேன். குவான்டிஃபயர்ஸ்னால் என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு போக போக கண்டிப்பாக புரியும். ஆனால் இதுதான் வந்து மேக்ஸுக்கு ரொம்ப 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 பேசிக். இது தெரிஞ்சால் தான் இதுதான் வந்து டூல் மாதிரி. இதெல்லாம் யூஸ் பண்ணால் தான் வந்து நம்ம தியரம் ப்ரூஃப் பண்ணுறது, தியரம் ஸ்டேட்மெண்ட்டை படிச்சுக்கிறது எல்லாமே புரியும். அது வந்து இந்த ஒரு வீடியோவில் குவான்டிஃபயர்ஸை பற்றி உங்களுக்கு ஓல்டு மேக்ஸும் புரிஞ்சிடும்னா நான் சொல்ல. இது ஜஸ்ட்டு பேசிக்கு. நீங்கள் கவனிங்க, புரியலனாலும் பரவாயில்ல. அடுத்தடுத்த லெக்சரில் நம்ம தியரம் ஸ்டேட்மெண்ட்டு ப்ரூஃபோடு லிங்க் பண்ணி படிக்கும் போது இது கண்டிப்பாக உங்களுக்கு புரியும். அதனால் இப்போ ஜஸ்ட்டு சும்மா லிசன் பண்ணுங்க. ஸோ குவான்டிஃபயர்ஸ் அதில் வந்து இப்போ ஃபஸ்ட்டு சில சிம்பிள்ஸ்லாம் எழுதுறேன். அதுக்கு என்ன மீனிங் அப்படின்னு நீங்கள் பாருங்கள். ஓகே, ஸோ இந்த சிம்பிள்ஸ்லாம் முதல்ல என்னென்ன சிம்பிள்ஸ் அப்படிங்கிறத நம்ம பண்ணிக்கலாம். இதையும் தாண்டி எழுதணும்னா ஓகே. ஸோ இந்த ஒரு சிம்பிளுக்கு நான் அர்த்தம் சொல்லிடுறேன். இது நார்மலாகவே நமக்கு தெரியும், பிலாங்ஸ் டு. இந்த சிம்பிளுக்கு மீனிங் பிலாங்ஸ் டு. இப்போ பிலாங்ஸ் டுனா என்ன அப்படின்னாக்கா ஒரு செட்டு. அந்த செட்டுக்குள்ளே வந்து 1, 2, 3 இதுதான் அந்த செட்டு. இப்போ இந்த செட்டில் 2 இருக்கா அப்படின்னு கேட்டால் என்ன சொல்லுவோம்? இருக்கு. அப்போ 2 இருக்குன்னாக்கா 2 பிலாங்ஸ் டு திஸ் செட்டுன்னு சொல்லுவாங்க. பிலாங்ஸ் டு தான் அர்த்தம், 2 இருக்கு. இப்போ இதே செட்டுக்குள்ளே 4 இருக்கான்னு கேட்டால் 4 இல்லை. அப்போ 4 டஸ் நாட் பிலாங்ஸ் டு. அந்த டஸ் நாட் பிலாங்ஸ் டு தான் இருக்கு. இது டஸ் நாட் பிலாங்ஸ். டஸ் நாட் பிலாங்ஸ்னா கொடுத்த ஒரு எலமெண்ட் சொல்கிறோன்னா எலமெண்ட் செட்டுக்குள்ளே இருந்துச்சுன்னாக்கா இருக்கு, அப்போ பிலாங்ஸ். அந்த எலமெண்ட் செட்டுக்குள்ளே இல்லைன்னா டஸ் நாட் பிலாங்ஸ். அப்போ பிலாங்ஸ்னா இருக்கிறது பேசுறது, டஸ் நாட் பிலாங்ஸ்னா இல்லை அப்படிங்கிறது பேசுறது. அப்போ இது ரெண்டும். அடுத்தது இது வந்து இதை சொல்கிறதுக்கு முன்னாடி இது சொல்லிடலாம். இது சப்செட். இதுக்கு பேர் சப்செட். அப்போ சப்செட் நான் அதே மாதிரி தான். இப்போ இந்த செட்டில் 2 வந்து இருக்கா அப்படின்னாக்கா இருக்கு. அப்போ 2ங்கிறது சப்செட் ஆஃப் திஸ் செட். இந்த செட்டில் 2 வந்து ஒரு சப்செட். 3 சப்செட்டா? 3 சப்செட். 1 சப்செட்டா? 1 சப்செட். 1, 2, 3 மூணுமே சப்செட்டான்னு கேட்டால் ஆமாம், மூணுமே சப்செட் தான். ஏன்னா மூணுமே இருக்குது. 1 இருக்குது, 2 இருக்குது, 3 இருக்குது. ஆனால் மூணுமே வந்து சப்செட் தான். அப்போ இருக்கு பிலாங்ஸ் டுக்கும் இந்த சப்செட்டுக்கும் வித்தியாசம் என்னன்னாக்கா, பிலாங்ஸ் டுங்கிறது உள்ளக்குள்ளே இருக்குது. இது வந்து இதுக்குள்ளே இருக்குது அப்படிங்கிறது. சப்செட் அப்படிங்கிறது அதுவும் வைக்கிறது ஒரே மீனிங் தான். இது வந்து அந்த செட்டுக்கு உள்ள ஒரு செட்டு அப்படிங்கிறது. ஸோ ரொம்ப பெரிய டிஃப்ரென்ஸ்லாம் கிடையாது. ரெண்டு எல்லாமே வந்து ஒரே அர்த்தத்தை சொல்கிறோம். சப்செட்டுனா 1 சப்செட்டு, 2 சப்செட்டு, 3 சப்செட்டு. 1, 2 சப்செட்டா? சப்செட். 2, 3 சப்செட்டா? அதுவும் சப்செட். 1, 3 சப்செட்டா? அதுவும் சப்செட். 1, 2, 3 மூணுமே சேர்ந்து அதுவும் சப்செட்னு கேட்டால் அதுவும் சப்செட். இப்போ இந்த விஷயத்துக்கு பாருங்க, இதுக்கு பேர் ப்ராப்பர் சப்செட். அப்போ இதுக்கு தான் இப்போ உங்களுக்கு டிஃப்ரென்ஸ். சப்செட்னா எல்லாமே இருக்கிறதுனா சப்செட்னு சொல்லிட்டேன். அப்போ ப்ராப்பர் சப்செட்னா என்ன?
ப்ராப்பராக உள்ளே இருக்கும். ஆக்சுவலாக இப்போ ஒரு ஹோல்ஸ் இருக்குது அப்படின்னா இதே இந்த ஹோல்ஸுக்கு சேம் இதே சைஸில் ஒரு பிளேட் எடுத்து அந்த ஹோல்ஸில் மூடி இருக்குது. அப்போ பிளேட் எடுத்து மூடினா அந்த பிளேட்டும் இந்த ஹோலும் அப்படியே சரிசமமாக அப்படியே உட்காந்துடும். இப்படி உட்காந்துச்சுன்னா இதுக்கு பேர் சப்செட் தான். ஆனால் என்ன கிடையாது, ப்ராப்பர் சப்செட் கிடையாது. ப்ராப்பராக உள்ளே போட்டு, அதாவது ப்ராப்பர் சப்செட்னா அப்படியே உள்ளே போயிடணும். ஃபார் எக்ஸாம்பிள் கல், இது வந்து ஒரு பானை, இந்த பானைக்குள்ளே கல்லை போட்டால் அது அப்படியே பானைக்குள்ளே போயிடும். அப்போ அந்த கல் வந்து அந்த பானைக்கு ப்ராப்பர் சப்செட். கல்லை போட்டால் பானைக்குள்ளே போயிடும். முழுக்க உள்ளே போயிடுச்சுனாக்கா அது ப்ராப்பர் சப்செட். முழுக்க உள்ளே போல மேலே கரெக்டாக அது பொருந்திடுச்சு அப்படின்னாக்கா அது சப்செட். அப்போ ஒன்று வந்து சப்செட் தான், ஆனால் எதுவும் கூட. 1 இஸ் ஆல்சோ ப்ராப்பர் சப்செட். 2 மட்டும் ப்ராப்பர் சப்செட். 3 மட்டும் ப்ராப்பர் சப்செட். ஏன்னா முழுக்க அந்த செட்டுக்குள்ளே போயிடுச்சு. 1,2 ப்ராப்பர் சப்செட்டா, ப்ராப்பர் சப்செட். 2,3 ப்ராப்பர் சப்செட்டா, ப்ராப்பர் சப்செட். 1,3 ப்ராப்பர் சப்செட்டா, ப்ராப்பர் சப்செட். இப்போ கேள்வி என்ன, 1,2,3 இது ப்ராப்பர் சப்செட்டா? கிடையாது. ஏன்? ஏன்னா 1,2,3 ப்ராப்பராக உள்ள அந்த என்ன செட் இருக்கோ அதில் அப்படியே போய் உட்காந்துருச்சு. ப்ராப்பராக உள்ள உட்காரல, மேலே உட்காந்துருக்கு. அப்போ 1,2,3 என்னன்னு கேட்டால் அது சப்செட். வெறும் அது உள்ள இருக்கிற எலமெண்ட்ஸை தனித்தனியாக கோஆர்டினேட் பண்ணி கேட்டாங்கன்னா அது ப்ராப்பர் சப்செட். அப்போ சப்செட்டுக்கும் ப்ராப்பர் சப்செட்டுக்கும் வித்தியாசம். இதுக்கு பேர் கண்டெய்ன்ட். இந்த கண்டெய்ன்ட் வந்து அது சப்செட்டுக்கு ஈக்குவல் மாதிரி தான். இந்த செட்டில் 1 கண்டெய்ன் ஆயிருக்கான்னு கேட்பா, என்ன சொல்லுங்க பதிலாக? அவங்க கண்டெய்ன் ஆயிருக்கு. 2 கண்டெய்ன் ஆயிருக்கா? கண்டெய்ன் ஆயிருக்கு. 3 கண்டெய்ன் ஆயிருக்கா? கண்டெய்ன் ஆயிருக்கு. 1,2, 2,3, 1,3, 1,2,3 இதெல்லாம் கண்டெய்ன் ஆயிருக்குன்னா இருந்துச்சுன்னா கண்டெய்ன் ஆயிருக்குன்னு அர்த்தம். நம்பர் அதில் இல்லைன்னா கண்டெய்ன் ஆகும். ஸோ அதனால் இது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இது சிம்பிள் மட்டும் தான். ஏன்னா சப்செட்டுக்கு இந்த சிம்பிள் யூஸ் பண்ணிட்டோம், ப்ராப்பர் சப்செட்டு ப்ராப்பர் சப்செட்டுக்கு இந்த சிம்பிள் யூஸ் பண்ணிட்டோம். அப்போ கண்டெய்ன்ஸ்க்கு வேறு சிம்பிள் யூஸ் பண்ணாங்கன்னா இது வேறு நோட்டேஷன், வேறு ஒன்றும் கிடையாது. மற்றபடி ஒரே அர்த்தம் தான். அப்போ இதெல்லாம் உங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது, நமக்கு தெரிஞ்ச விஷயம். சரி, அடுத்து இதுக்கு வரதுக்கு முன்னாடி நான் இந்த இடத்துக்கு வந்தேன். ஸோ இது நமக்கு தெரிஞ்சது. இது என்னது? ஸ்கிரிப்ட் எண் போட்டு வச்சிருக்கிறேன். அப்படின்னா செட் ஆஃப் ஆல் நேச்சுரல் நம்பர்ஸ்னு அர்த்தம். இந்த ஸ்கிரிப்ட் என்ன வெறும் நேச்சுரல் நம்பர்ஸ்னு சொல்லக்கூடாது, செட் ஆஃப் ஆல் நேச்சுரல் நம்பர்ஸ்னு சொல்லலாம். அப்படின்னா நேச்சுரல் நம்பர் இருக்கிற எல்லா நேச்சுரல் நம்பருமே இதுக்குள்ளே இருக்கும். நேச்சுரல் நம்பர் எதுலேருந்து ஸ்டார்ட் ஆகும்? 1லேருந்து ஸ்டார்ட் ஆகும். அப்போ எல்லாமே இதுக்குள்ளே இருக்கணும். அப்போ ஸ்கிரிப்ட் என்னன்னா செட் ஆஃப் ஆல் நேச்சுரல் நம்பர்ஸ். செட் ஆஃப் ஆல் நேச்சுரல் நம்பர் ஸ்கிரிப்ட் என். ஸ்கிரிப்ட் Z இது என்னது? செட் ஆஃப் ஆல் இன்டீஜர்ஸ். வெறும் இன்டீஜர்ஸ்னு சொல்லக்கூடாது, செட் ஆஃப் ஆல் இன்டீஜர்ஸ். செட் ஆஃப் ஆல் இன்டீஜர்ஸ். அப்போ இதில் என்னென்ன இருக்கும்? இன்டீஜர் எதுலேருந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னு கேட்டால் என்ன சொல்வீங்க? அது சொல்ல முடியாது. இந்த சைடு -∞ அப்படியே வரும். 0, -2, -1, 0, 1, 2 அப்படியே எது வரைக்கும் போகும்? +∞ வரைக்கும் போகும். ஸோ அப்போ அந்த எல்லா கலெக்ஷனையும் சேர்த்து தான் இந்த ஸ்கிரிப்ட் செட் சொல்லுது. இது செட் ஆஃப் ஆல் இன்டீஜர்ஸ். இதை நமக்கு தெரியும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. W போட்டுக்கிறேன். Wனா ஓல்ட் நம்பர்ஸ். செட் ஆஃப் ஆல் ஓல்ட் நம்பர்ஸ். செட் ஆஃப் ஆல் ஓல்ட் நம்பர்ஸ் எதுலேருந்து ஸ்டார்ட் ஆகும்? 0லேருந்து ஸ்டார்ட் ஆகும். அப்போ W அப்படிங்கிறது செட் ஆஃப் ஆல் ஓல்ட் நம்பர்ஸ். செட் ஆஃப் ஆல் ஓல்ட் நம்பர்ஸ். E செட் ஆஃப் ஆல் ஈவன் நம்பர்ஸ். செட் ஆஃப் ஆல் ஈவன் நம்பர்ஸ். O இந்த ரிங் மாதிரி நினைச்சிடாதீங்க, O தான். ஸ்கிரிப்ட் ஓன்னு சொல்லி அப்படி போட்டு வச்சிருக்கிறேன். செட் ஆஃப் ஆல் ஆட் நம்பர்ஸ். O அப்படிங்கிறது செட் ஆஃப் ஆல் ஆட் நம்பர்ஸ். இது என்னது? ஸ்கிரிப்ட் R. இதுதான் ரியல் நம்பர். இது ரியல் நம்பர். செட் ஆஃப் ஆல் ரியல் நம்பர். எல்லாமே ரியல் நம்பர் தான். எவ்ரி நம்பர் இஸ் ரியல் நம்பர். ரேஷனல் நம்பர், இன்டீஜர்ஸ் எல்லாமே ரியல் நம்பர் தான். அதனால இது ரியல் நம்பர். இது ரியல் நம்பர். ஓகேவா? செட் ஆஃப் ஆல் ரியல் நம்பர்ஸ்னு சொல்லாது. இருக்கிற எல்லா நம்பருமே ரியல் நம்பர் தான். அதனால இது ரியல் நம்பர். இது Q செட் ஆஃப் ஆல் ரேஷனல் நம்பர்ஸ். செட் ஆஃப் ஆல் ரேஷனல் நம்பர்ஸ். இதுக்கு பேர் வந்து Q காம்ப்ளிமெண்ட். Q காம்ப்ளிமெண்ட்னா, காம்ப்ளிமெண்ட் நம்ம படிச்சிருக்கோம். A இப்போ A1 இது வந்து Aங்கிற செட், இதில் 1, 2, 3 இருக்கு. அப்போ A காம்ப்ளிமெண்ட் என்னன்னாக்கா இதில் இல்லாததெல்லாம் A காம்ப்ளிமெண்ட் உள்ள இருக்கு. இதில் 1, 2, 3 இருக்கு. அந்த 1, 2, 3 தவிர மற்ற எல்லாமே A காம்ப்ளிமெண்ட் உள்ள இருக்கு. அப்போ Qங்கிறது செட் ஆஃப் ஆல் ரேஷனல் நம்பர்ஸ்னு சொல்லிட்டேன். அப்போ Q காம்ப்ளிமெண்ட்னா ரேஷனல் நம்பரை தவிர்த்து என்னென்னலாம் இருக்கும் அது எல்லாமே Q காம்ப்ளிமெண்ட் வரும். அப்போ ரேஷனல் நம்பர் இல்லைன்னா ரேஷனல் நம்பர் இங்கே இருக்குது. இதில் அப்போ ரேஷனல் நம்பர் இல்லை. ரேஷனல் நம்பர் என்ன? அப்போ என்ன நம்பர் இருக்கும்? இரேஷனல் நம்பர் இருக்கும். அப்போ Q காம்ப்ளிமெண்ட்டுங்கிறது என்னன்னாக்கா செட் ஆஃப் ஆல் இரேஷனல் நம்பர்ஸ்.
set of all relational numbers. ஓகேவா? ஸோ இதுக்காக நம்ம அர்த்தம் சொல்லிடுச்சு. இப்போ இங்கே வரும். ஸோ இது வந்து நம்ம கொஞ்சம் நல்லா கவனிக்கணும். இதுக்கு பேர் வந்து ஃபார் எவ்ரி, அப்படி இல்லைன்னா ஃபார் ஆல், அப்படி இல்லைன்னா ஃபார் எனி, இந்த மாதிரி சொல்லுவாங்க. அப்போ ஃபார் எவ்ரி, ஃபார் ஆல், ஃபார் எனி இதெல்லாம் என்னன்னாக்கா இது வந்து ஜென்ரலான ஸ்டேட்மெண்ட்டை பேசும்போது இது நம்ம யூஸ் பண்ணுறோம். இது தேரம் வரும்போது உங்களுக்கு நல்லாவே புரியும். அப்போ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் every integer is a rational number. இது ஸ்டேட்மெண்ட். என்ன எழுதியிருக்கேன்? எல்லா இன்டீஜரும் ரேஷனல் நம்பர் தான். அது ட்ரூ தானே? எவ்ரி இன்டீஜரும் எல்லா இன்டீஜருமே ஒரு ரேஷனல் நம்பர் தான். அப்போ இந்த எவ்ரிங்கிறதுக்கு அர்த்தம் இங்கே இருந்தால் இது மேத்தமெட்டிக்கல் லாங்குவேஜ். இப்படி இப்போ இந்த எவ்ரி எழுதுறதுக்கு பதிலாக நம்ம இந்த ஃபார் ஆல் யூஸ் பண்ணுறோம். அப்போ நீங்கள் ஒரு இடத்துல ஃபார் ஆல்னு சிம்பிள் போட்டிங்கன்னா அந்த இடத்துல இருக்கிற எல்லாத்துக்குமே நீங்கள் சொல்கிறீங்கன்னா இப்போ இந்த இடத்துல எவ்ரி இன்டீஜர்னு போட்டால் நீ எந்த இன்டீஜர் எடுத்தாலும் அந்த இன்டீஜர் கண்டிப்பாக என்னவாக தான் இருக்கும்? ஒரு ரேஷனல் நம்பராக தான் இருக்கும். அதுதான் ஃபார் ஆல்னு நம்ம சொல்கிறோம். இப்போ நம்ம எவ்ரிக்கு பதிலாக ஃபார் எவ்ரின்னு கூட போட்டுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது நம்ம இங்கிலீஷில் எழுதியிருக்கிறோம், எவ்ரி இன்டீஜர் இஸ் அ ரேஷனல் நம்பர். இப்போ நான் வந்து மேத்தமெட்டிக்ஸ் லாங்குவேஜில் இப்படி போட்டுட்டாலும் ஒரே அர்த்தம் தான். ஃபார் எவ்ரி இன்டீஜர் இஸ் அ ரேஷனல் நம்பர். எல்லா இன்டீஜருக்குமே அது ரேஷனல் நம்பர். எல்லா இன்டீஜருமே ரேஷனல் நம்பர் தான். அதுதான் ஃபார் ஆல். அப்போ ஃபார் ஆல், ஃபார் எனி, ஃபார் ஈச்லாம் இது பேசுறது எதுக்குன்னா எல்லாத்துக்கும் பேசுகிறோம். எந்த இன்டீஜர் எடுத்தாலும் அது வந்து இந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை. என்ன கண்டிஷன்? அது ஒரு ரேஷனல் நம்பராக இருக்கும். அதுதான் ஃபார் ஆல் பேசுறது. இது ஃபார் ஆல். இதுக்கு பேர் தேர் எக்ஸிஸ்ட். இதுக்கு பேர் வந்து தேர் எக்ஸிஸ்ட். தேர் எக்ஸிஸ்ட் அப்படின்னா என்னன்னாக்கா இப்போ எவ்ரி இன்டீஜர் வந்து ரேஷனல் நம்பர் ட்ரூன்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். இது ஓகே ட்ரூ. இப்போ இன்னொரு ஸ்டேட்மெண்ட் எழுதுறேன். என்ன எழுதுறேன் அப்படின்னா every rational number is an integer அப்படின்னு நான் சொல்றேன். ஆக்சுவலாக ஒரு ஸ்டேட்மெண்ட் மேக்ஸில் ட்ரூ அப்படின்னாக்கா அதை நம்ம ப்ரூஃப் பண்ணோம். ஃபால்ஸ் அப்படின்னாக்கா நம்ம அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்குறோம். அதுக்கு பேர் வந்து கவுண்டர் எக்ஸாம்பிள். ட்ரூ அப்படின்னா நான் இப்போ எவ்ரி இன்டீஜர் இஸ் அ ரேஷனல் நம்பர்னா இது வந்து ட்ரூ அப்படின்னாக்கா இது ப்ரூஃப் பண்ணதுனால தான் அது ட்ரூ. எல்லா இன்டீஜரும் ரேஷனல் நம்பர்னு ப்ரூஃப் பண்ணதுனால தான் அது ட்ரூ. அந்த ப்ரூஃப் என்ன அது நீங்கள் பார்த்துங்க. அதை நான் இப்போ இதுக்குள்ளே போகிறேன். இது ஜஸ்ட்டு உங்களுக்கு ஃபார் ஆல்னா என்ன, தேர் எக்ஸிஸ்டானு சொல்ல வரேன். நம்ம தியரம்ஸ் போகும்போது அந்த ப்ரூஃபில் லிங்க் பண்ணும்போது உங்களுக்கு எல்லாமே அது புரிஞ்சிடும். அப்போ ப்ரூஃப்னா இது ப்ரூஃப் பண்ண இது ட்ரூ ஸ்டேட்மெண்ட் ப்ரூஃப் ஆகிருக்கு. எந்த இன்டீஜராக இருந்தாலும் ரேஷனல் நம்பராக தான் இருக்கும். அதனால் இது ஓகே ஃபார் ஆல் யூஸ் பண்ணிட்டோம். இப்போ எவ்ரி ரேஷனல் நம்பர் இஸ் அன் இன்டீஜர்னு நான் சொல்கிறேன். இதை நீங்கள் படிக்கும்போது உங்களுக்கு ஒரு டவுட் வருது. எல்லா ரேஷனல் நம்பரும் இன்டீஜராக இருக்குமா அப்படின்னு ஒரு டவுட் வருது. அப்போ இது தப்புன்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா நீங்கள் எனக்கு ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்கணும். எப்படி எக்ஸாம்பிள் கொடுக்கணும்? ஒரு ரேஷனல் நம்பரை நீங்கள் எடுத்துக்கணும். ஆனால் அந்த ரேஷனல் நம்பர் என்னவா இருக்கக்கூடாது? இன்டீஜராக இருக்கக்கூடாது. ஏன்னா நான் என்ன சொல்லியிருக்கிறேன்? எந்த ரேஷனல் நம்பர் எவ்ரி ரேஷனல் நம்பர்னு சொல்லியிருக்கேன். எந்த ரேஷனல் நம்பராக இருந்தாலும் அது என்னவா இருக்கும்? ஒரு இன்டீஜராக இருக்கும்னு நான் சொல்கிறேன். அப்போ நான் சொல்கிறது தப்புன்னா நீங்கள் ஒரு ரேஷனல் நம்பர் எடுக்கணும். அது என்னவா இருக்கக்கூடாது? இன்டீஜராக இருக்கக்கூடாது. அப்படி நீங்கள் எனக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லிட்டீங்கன்னா இந்த ஸ்டேட்மெண்ட்டு தப்புன்னு நான் வச்சுக்கிறேன். அப்போ ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் இல்லையா, அதுக்கு பேர் கவுண்டர் எக்ஸாம்பிள். அந்த ஒரு எக்ஸாம்பிளுக்கு போடுற ரொட்டேஷன் தான் தேர் எக்ஸிஸ்ட். நம்ம மேக்ஸ் லாங்குவேஜில் எழுதும் போது தேர் எக்ஸிஸ்ட் அ நம்பர் அப்படின்னு தான் எழுத போகிறோம். அப்போ அந்த தேர் எக்ஸிஸ்ட் நம்பர்னா என்ன? இந்த ஸ்டேட்மெண்ட் தப்புன்னு சொல்கிறதுக்கு என்கிட்ட ஒரு எக்ஸாம்பிள் இருக்குது. அந்த ஒரு எக்ஸாம்பிளை சொல்ல வரதுக்கு தான் நம்ம தேர் எக்ஸிஸ்ட்டை யூஸ் பண்ணுறோம். இது ஈஸியாக சொல்லிடலாம். இப்போ கவுண்டர் எக்ஸாம்பிள் சொல்லுங்கள். இப்போ தப்புன்னா நம்ம எப்படி கவுண்டர் எக்ஸாம்பிள் யோசிக்க போகிறோம்? இப்போ நான் ஒரு ரேஷன் நம்பரை எழுதுறேன். அந்த ரேஷன் நம்பர் என்னவாக இருக்கக்கூடாது? இன்டீஜராக இருக்கக்கூடாது. அப்படின்னா எக்ஸாம்பிள் 1/2. 1/2ங்கிறது ரேஷனல் நம்பர். ஆனால் இது என்ன கிடையாது? இன்டீஜர் கிடையாது. இது ரேஷனல் நம்பர். அப்போ எனக்கு கவுண்டர் இந்த ஸ்டேட்மெண்ட்டு எல்லா ரேஷனல் நம்பரும் இன்டீஜராக இருக்கும்னு சொல்லியிருக்குது. ஆனால் நான் ஒரு ரேஷனல் நம்பர் எடுத்துக்கிட்டேன், 1/2 எடுத்துக்கிட்டேன். ஆனால் இது ரேஷனல் நம்பர் தான். ஆனால் இது என்ன கிடையாது? இன்டீஜர் கிடையாது. அதனால் நான் ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துட்டேன். இந்த ஒரு எக்ஸாம்பிள் தான் தேர் எக்ஸிஸ்ட் எக்ஸாம்பிள். ஒரு எக்ஸாம்பிள் தேர் எக்ஸிஸ்ட் நம்பர். என்ன நம்பர்? 1/2 நான் கொடுத்துருக்கேன். நீங்கள் வேறு நம்பரில் கொடுத்துருக்கேன். 3/4 கொடுக்கலாம், இல்லை 4/3, ஏதோ ஒரு விஷயம், ஏதோ ஒன்று சொன்னால் போதும். தப்புன்றதுக்கு ஏதாவது ஒன்று சொன்னால் போதும். ஒரு எக்ஸாம்பிள் சொன்னால் போதும். அந்த ஒரு எக்ஸாம்பிள் தான் கவுண்டர் எக்ஸாம்பிள். அதுக்கு யூஸ் பண்ணுற சிம்பிள் தான் இந்த தேர் எக்ஸிஸ்ட் சிம்பிள். ஸோ அதுதான் இந்த தேர் எக்ஸிஸ்ட்னு அர்த்தம். ஓகேவா? வேறு அப்போ இப்போ நான் எக்ஸாம்பிள் சொன்னதுனால நான் சொன்ன இந்த ஸ்டேட்மெண்ட்டு தப்பு, அது ட்ரூ. அதனால் நம்ம தேர் எக்ஸிஸ்ட் யூஸ் பண்ணுறோம். சச் தட் அப்படின்னு இது வந்து சச் தட்
சச் தட் நம்ம எங்கே யூஸ் பண்ணுறோம்னா, இது நார்மலாக ஏதாச்சும் ஒரு கண்டிஷனை சொல்ல வரப்ப, இல்லை ஏதோ ஒரு விஷயத்த சொல்ல வரப்ப சச் தட் யூஸ் பண்ணுறோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இது சச் தட் மெயினாக எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னா, இந்த 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 ஸ்டேட்மெண்ட்டையே வேறு ஏதாச்சும் குழப்பின மாதிரி நான் எழுதுனா அந்த இடத்துல சச் தட் யூஸ் பண்ணுவேன். ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்க, ஃபார் நான் மேக்ஸ் வந்து நம்ம சொன்ன மாதிரி அந்த சிம்பிள் யூஸ் பண்ணி நான் எழுதுறேன். ஃபார் எவ்ரி number, for every number which is an integer, for every number which is an integer is also a number such that a rational number, such that a rational number. ஸோ இது என்னது, நான் இப்போ முன்னாடி சொன்னேன் எல்லா இன்டிஜரும் எவ்ரி இன்டிஜர் இஸ் அ ரேஷனல் நம்பர், அந்த ஸ்டேட்மெண்ட்டை வேறு மாதிரி எழுதியிருக்கிறேன். அப்போ வேறு மாதிரி எழுதும் போது நான் இந்த சச் தட் சிம்பிளை யூஸ் பண்ணுறேன். அதே அர்த்தம் தான், நம்ம முன்னாடி என்ன எழுதணும் அதே அர்த்தம் தான் இருக்கும். எல்லா ரேஷன் ஃபார் எவ்ரி நம்பர் விச் இஸ் அன் இன்டிஜர், இன்டிஜராக இருக்கிற எந்த நம்பர் எடுத்தாலும் அது என்னவாகவும் இருக்கும், இட்ஸ் ஆல்சோ நம்பர் என்னவாகவும் இருக்கும், சச் தட் அ ரேஷனல் நம்பர், ரேஷனல் நம்பராகவும் இருக்கும். அப்போ இதை நான் வேறு மாதிரி எழுதுறதுனால சச் தட் யூஸ் பண்ணுறேன். மற்றபடி அதில் வேறு எதுவும் தெரிஞ்சு முடியாது. ஏதாவது ஒரு கண்டிஷனோ இல்லை ஒரு விஷயத்த சொல்லும் போது நம்ம சச் தட் யூஸ் பண்ணுறோம். அப்போ இது சச் தட். ஓகே, இன்னும் 3, இதுக்கு பேர் வந்து இம்ப்ளைஸ். இதுக்கு பேர் இம்ப்ளைஸ். எது இம்ப்ளைஸை இப்போ இதிலே சொல்லிடலாம். இன்டீஜராக இருந்தால் கண்டிப்பாக என்னவா இருக்கும், ரேஷனல் நம்பராக இருக்குமா. அப்போ இன்டீஜர் இம்ப்ளைஸ் ரேஷனல். அதான் சொல்லிடுறோம். இசட்னா இன்டீஜர்னு சொல்லிடுறோம், கியூனா ரேஷனல் நம்பர் சொல்லிடுறோம். அப்போ இம்ப்ளைஸுக்காக சொல்கிறோம். இன்டீஜராக இருந்தால் கண்டிப்பாக ரேஷனல் நம்பராக இருக்கும். இப்போ நீட் நாட் இம்ப்ளைஸ் அப்படின்னு ஒன்று. நீட் நாட் இம்ப்ளைஸ்னால் இதுக்கு மேலே வந்து இப்படி போட்டு மேலே ஒரு கோடு போட்டாங்கன்னா நீட் நாட் இம்ப்ளைஸ். இது பேர் நீட் நாட் இம்ப்ளைஸ். அப்போ நீட் நாட் இம்ப்ளைஸ்க்கு இப்போ உங்களுக்கே சொல்ல தெரியும் எது நீட் நாட் இம்ப்ளைஸு. ரேஷனல் நம்பராக இருந்தால் என்னவா இருக்கணும்னு அவசியம் இல்லை, இன்டீஜராக இருக்கணும்னு அவசியம் இல்லை. அப்போ Q நீட் நாட் இம்ப்ளைஸ், ஆனால் Z ஆல்வேஸ் இம்ப்ளைஸ் Q. கரெக்டாக? அதனால் இது இம்ப்ளைஸ், இது நீட் நாட் இம்ப்ளைஸ். ஓகே, இது வந்து இதுக்கு பேர் வந்து கான்ட்ரடிக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. கான்ட்ரடிக்ஷன் வந்து இது நமக்கு தெரியும். கான்ட்ரடிக்ஷன் இது நான் ப்ரூஃப் எழுதும் போது நம்ம அதில் பார்த்துருக்கோம். இதில் இப்போ எக்ஸாம்பிள் சொல்ல நான் விரும்பல, ப்ரூஃப் எழுதும் போது பார்த்துருக்கோம். இது கான்ட்ரடிக்ஷன். இதுக்கு பேர் வந்து இஃப் அண்ட் ஒன்லி. இஃப் அண்ட் ஒன்லி இஃப் சிம்பிள். இப்போ இஃப் அண்ட் ஒன்லி இஃப் சிம்பிள்னா இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லிடலாம். என்ன எக்ஸாம்பிள்னா, சரி இது நம்பரில் நான் எக்ஸாம்பிள் சொல்ல. அதாவது இஃப் அண்ட் ஒன்லி இஃப் அப்படின்னாக்கா இது இருந்தால் அது இருக்கும். இன்டிஜராக இருந்தால் ரேஷனல் நம்பராக இருக்கும். ரேஷனல் நம்பராக இருந்தால் இன்டிஜராக இருக்கணும்னு அவசியம் இல்லை, அதை நம்ம சொல்லிட்டோம். ஆனால் இன்டிஜர் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சொல்கிறேன், இது இருந்தால் அது இருக்கும், அது இருந்தால் இது இருக்கும், ரெண்டுமே ஒன்றுத்துக்கு ஒன்று இருந்தால் இருக்கும்னு ஒரு நிலைமை வந்துச்சுன்னா அப்போ நம்ம இஃப் அண்ட் ஒன்லி ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ண போகிறோம். ஓகேவா? எப்படி இஃப் அண்ட் ஒன்லி ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணுறதுன்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ட்ரெயின், இது ட்ராக் இப்படி சொல்கிறோம். இதெல்லாம் தெரியாது, ட்ரெயின் மட்டும்தான் தெரியும். ட்ரெயின் இருந்தால் கண்டிப்பாக என்ன இருக்கணும், ட்ராக் இருக்கணும். ஏன்னா ட்ராக் அப்படி தானே, ட்ரெயின் இருந்துன்னா ட்ரெயின் அதில் தான் ஓடும். ட்ரெயின் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக ட்ராக் இருக்கணும். அப்போ இது ஓகே, இந்த ஸ்டேட்மெண்ட் ஓகே. ட்ரெயின் இருந்தால் ட்ராக் இருக்கும். இப்போ அப்படி இங்கே பாருங்கள், ட்ராக் இருக்குது, ஒரு இடத்துல ட்ராக் இருக்குது. அந்த ட்ராக்கில் எது தான் ஓடும், ட்ரெயின் தான் ஓடும். அந்த ட்ராக் மேலே ட்ரெயின் தான் ஓடி ஆகணும், வேறு எதுவும் ஓடாது. வேறு எந்த வெஹிக்கிளாலையும் ட்ராக் மேலே ஓட முடியாது. அப்போ ட்ராக்கும் இருந்தால் அந்த ட்ராக் மேலே கண்டிப்பாக எது தான் ஓடி ஆகணும், ட்ரெயின் தான் ஓடி ஆகணும். அப்போ ட்ராக் இருந்தால் கண்டிப்பாக அங்கே என்ன இருக்கும், ட்ரெயின் இருக்கும். அப்போ இதுவும் ஓகே. இதுக்கு பேர் தான் இப்போ முடியும். இது இருந்தால் இது இருக்கும், இது இருந்தால் இது இருக்கும், மாற்றி மாற்றி ஒன்றுக்கு ஒன்று இருக்கும். அப்படி ஒரு நிலைமை வந்துச்சுன்னா அப்போ நம்ம யூஸ் பண்ணுறது தான் இந்த இப்போ நம்ம யூஸ். ஸோ இந்த பேசிக் சிம்பிள்ஸ் தான் வந்து இந்த குவான்டிஃபைஸில் சொன்னது. இப்போ இன்னும் ஒரு சின்ன விஷயம் மட்டும் நான் சொல்லிடுறேன். இப்போ இந்த சிம்பிள்ஸ்லாம் ஓகே.
ஓகே, ஸோ இப்போ வந்து நம்ம ப்ரூஃப்க்கு தகுந்த மாதிரி சில விஷயம் பார்ப்போம். if P then Q, இதெல்லாம் வந்து ஸ்டேட்மெண்ட்னு வச்சுக்கோங்க. P அப்படிங்கிறது ஏதோ ஒரு ஸ்டேட்மெண்ட். நான் திரும்பி சொல்கிறேன், இப்பயே எல்லாமே புரிஞ்சிடாது. இது வந்து ஜஸ்ட் பேசிக் அவ்வளோதான். இதை வச்சுக்கோங்க. அடுத்தடுத்த லெக்சரில் தியரம் ப்ரூஃப்ஸ் எழுதும் போது தான் இது எவ்வளோ இம்பார்ட்டன்ட்ங்கிறது உங்களுக்கு தெரியும். அப்போ தெரியலனா கூட இந்த வாட்டி வந்து நீங்கள் வீடியோவை பார்த்துக்கலாம். இது P ஏதோ ஒரு ஸ்டேட்மெண்ட்டு, இது Qங்கிற ஏதோ ஒரு ஸ்டேட்மெண்ட். P இருந்தால் Q இருக்கும். இது டைரக்ட் ப்ரூஃப், டைரெக்டாக நம்ம பண்ணுறோம். இது பேர் டைரக்ட் ப்ரூஃப். இது எப்படி ப்ரூஃப் பண்ணுவாங்கிறதுலாம் நம்ம அந்த ஸ்டேட்மெண்ட்டை பொறுத்து அது நம்ம சப்ஜெக்டுக்குள்ளே போகும்போது பார்க்கணும். ஸோ P இருந்தால் Q இருக்கும். 1 இது வந்து இம்ப்ளைஸ்னு சொல்லலாம். P இம்ப்ளைஸ் Q. இப்போ எழுதுறதுக்கு தான் இப்போ நீங்கள் சிம்பிளாக போட்டுருக்கோம். P இருந்தால் Q இருக்கும். சரி, இப்போ அடுத்தது if Q then P அப்படின்னா இது இன்வர்ஸ் ப்ரூஃப். இந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு இன்வர்ஸ் ப்ரூஃப். இன்வர்ஸ் ப்ரூஃப் அதாவது P இருந்தால் Q இருக்குங்கிறது டேரெக்டாக ப்ரூஃப் பண்ணுறது. Q இருந்தால் P இருக்கும்னு சொல்ல வந்தோம் அப்படின்னாக்கா அது இன்வர்ஸ் ப்ரூஃப். இதுவும் ட்ரூ ஆயிடுச்சுன்னா இப்போ Q இருந்தால் P வரும் அப்படின்னா அர்த்தம் Q இம்ப்ளைஸ் P தான். இப்போ இது ட்ரூன்னு ப்ரூஃப் பண்ணிட்டோம்னு வச்சுக்கோங்க. இதுவும் ட்ரூன்னு ப்ரூஃப் பண்ணணும்னு வச்சுக்கோங்க. அப்போ இந்த சைடு போகிற ட்ராக்கும் ஓகே, இப்படி வர ட்ராக்கும் ஓகே. அப்போ இதை மொத்தமாக எப்படி எழுதிடலாம்? P if and only if Q, இப்படி தான் இப்படி நோட்டேட் பண்ணுவாங்க. if and only இப்படி எழுதலாம். or P if and only if Q. அப்போ if and only if ட்ரூன்னு சொல்லணும்னா தனித்தனி ட்ராக்காக போய் சொல்லணும். ஃபஸ்ட்டு Pலேருந்து Q வரும்னு சொன்னோம், அடுத்து Qலேருந்து P வரும்னு சொன்னோம். ரெண்டுமே ட்ரூவாக இருந்தால் தான் if and only ifன்னு சொல்ல முடியும். இதில் ஏதாச்சும் ஒன்று ஃபால்ஸாக இருந்தால் கூட நம்ம if and only if சொல்ல முடியாது. இது ஒரு ஸ்டேட்மெண்ட். இது டைரக்ட் ப்ரூஃப், இன்வர்ஸ் ப்ரூஃபாக சொல்லணும். அடுத்தது if P then Q, இதான் ஸ்டேட்மெண்ட் வச்சு. இது ஸ்டேட்மெண்ட் நான் இப்போ எதுவும் சொல்கிறேன். இப்போ இது வந்து எப்படிலாம் மாற்றுவாங்க அப்படிங்கிறத சொல்கிறேன். P இருந்தால் Q இருக்கும், Q இல்லைன்னா P இருக்காது. P இருந்தால் Q இருக்கும், Q இல்லைன்னா P இருக்காது. அதுக்கு பேர் கான்ட்ரா பாசிட்டிவ் ஸ்டேட்மெண்ட். அதுக்கு பேர் கான்ட்ரா பாசிட்டிவ். கான்ட்ரா பாசிட்டிவ் ஸ்டேட்மெண்ட்னா என்னங்க? Q இல்லைன்னா, அந்த இல்லைன்னாங்கிறது இப்படி ரெப்ரசன்ட் பண்ணுவாங்க. இந்த 12th ஸ்டாண்டர்ட் புக்கெல்லாம் பார்த்தா இருக்கும். நாட் Q. நாட் Qனா Q இல்லைன்னா கண்டிப்பாக என்ன இருக்காது? P இருக்காதுன்னு சொல்ல, P இருக்குன்னு சொல்ல, P இருக்காது. P இருந்தால் Q இருக்கும், Q இல்லைன்னா P இருக்காது. இந்த கான்ட்ரா பாசிட்டிவ் இது மட்டும்தான் அர்த்தம். வேறு எதுவுமே நம்ம கான்ட்ரா பாசிட்டிவோ இல்லை வேறு மாதிரியோ ப்ரூஃப் பண்ண முடியாது. ப்ரூஃபுக்குன்னு சில ப்ரொசீஜர் இருக்குது. ஒன்று பண்ணுறதா இருந்தால் டைரக்ட் ப்ரூஃப் தான் பண்ணணும். இல்லைன்னா இன்வர்ஸ் ப்ரூஃப் வந்து if and only if நம்ம பண்ணுறது. டைரக்ட் ப்ரூஃப் தான் எப்பயுமே. இன்வர்ஸ் ப்ரூஃப் if and only if செக் பண்ணுறது, if and only if செக் முடிச்சு போயிடும். கான்ட்ரா பாசிட்டிவ்ங்கிறது இது மட்டும்தான். சில பேர் நினைப்பாங்க இப்போ P இருந்தால் Q இருக்கும், P இல்லைன்னா Q இருக்காது. அப்படிலாம் இல்லை, அப்படிலாம் நினைக்கக்கூடாது. P இருந்தால் Q இருக்கும், அவ்வளோதான் தெரியும். கான்ட்ரா பாசிட்டிவ் யூஸ் பண்ணால் நீங்கள் Qவை இல்லைன்னு எடுத்துக்கிட்டு ப்ரூஃப் பண்ணால் ஆன்சர் வந்து P இல்லைன்னு வரணும். அது அப்போ கரெக்டான ப்ரூஃப் தான். அப்போ நாட் Q இம்ப்ளைஸ் நாட் Q. இது கான்ட்ரா பாசிட்டிவ். இன்னொரு ப்ரூஃப் இருக்குது, கான்ட்ரடிக்ஷன். இந்த கான்ட்ரடிக்ஷன் மட்டும்தான் நிறைய பேருக்கு, ஏன்னா அந்த காலேஜ் படிக்கிற பசங்க எல்லாருக்குமே இந்த கான்ட்ரடிக்ஷன் ப்ரூஃப் நல்லாவே தெரியும். ஏன்னா கொடுத்துருக்கிறத லெட்டர்ஸ் அசியூம்னு மாற்றி எடுத்துப்பாங்க, ப்ரூஃப் தப்பாக வரும். அப்போ நம்ம நினச்சது தப்பு, அவர் அசம்ஷன் இஸ் ராங் விச் இஸ் கான்ட்ரடிக்ஷன் டு அவர் அசம்ஷன். தேர்ஃபோர் என்ன அவங்க கொடுத்துருக்காங்களோ அதே நம்ம எடுத்துப்போம். அந்த மாதிரி தான் நிறைய ப்ரூஃப் நம்ம கொண்டிருக்காங்க. கான்ட்ரடிக்ஷன் ப்ரூஃப் இதுதான். அது உங்களுக்கு தெரியும், நான் வேறு எதுவும் சொல்ல முடியல. அப்போ கொடுத்துருக்கிறத தப்பாக அசியூம் பண்ணி ப்ரூஃப் தப்பாக வந்ததுனால நம்ம அசியூம் பண்ணது தப்புன்னு சொல்லிட்டு நம்ம கான்ட்ரடிக்ட் பண்ணிடுவோம். ஸோ இதுதான். அப்போ இதெல்லாம் வந்து ப்ரூஃப் செய்கிற விஷயங்கள். இதெல்லாமே வந்து ப்ரூஃப் செய்கிற விஷயங்கள். இதுக்கு ஒரு சின்ன ஒரு சென்டென்ஸ் மட்டும் எழுதிட்டு அதுக்கு நான் எக்ஸாம்பிள் சொல்லிடுறேன். அதோட இன்னைக்கு லெக்சர் முடிச்சிருப்போம். வேறு எதுவுமே வந்து இந்த குவான்டிஃபைஸில் சொல்கிறதுக்கு இல்லை. அடுத்தது சப்ஜெக்டுக்குள்ளே போனதுக்கப்புறம் நம்ம அதில் ஒன்று ஒன்றா உங்களுக்கு எல்லாமே புரிய ஆரம்பிச்சோம். ஓகே, நான் எழுதுகிற ஸ்டேட்மெண்ட்டு தப்பாக கரெக்டானு பார்த்தோம்னா அதில் இங்கிலீஷ் மீனிங்கு தப்பா, இங்கிலீஷ் மீனிங் கரெக்டாக அதெல்லாம் பார்த்தோம்னா முழுக்க அதில் நம்ம மேக்ஸ் லாங்குவேஜ் தான் கற்றுக்கணும். என்ன ஸ்டேட்மெண்ட்னா, if it is a T, then Ooty is in Kerala. சும்மா எழுதுகிறேன்.
ஊட்டி கேரளாவில் இருக்கா தமிழ்நாட்டில் இருக்கா அந்த கதைக்கெலாம் நம்ம போகவே வேணாம். ஜஸ்ட் ஸ்டேட்மெண்ட்டுக்காக இஃப் இட் இஸ் அ டி தென் ஊட்டி இஸ் இன் கேரளா. இதில் எது பி ஸ்டேட்மெண்ட்டு எது கியூ ஸ்டேட்மெண்ட்? இப்போ நம்ம இஃப் பி தென் கியூ அப்படின்லாம் பார்க்க முடியாது. அப்படி பார்க்கும்போது இஃப் பி தென் கியூ கரெக்டாக. அப்போ என்னோட பி ஸ்டேட்மெண்ட் என்ன அப்படின்னா இட் இஸ் அ டி, இது பி ஸ்டேட்மெண்ட். என்னோட கியூ ஸ்டேட்மெண்ட் என்ன? என்னோட கியூ ஸ்டேட்மெண்ட்டு ஊட்டி இஸ் இன் கேரளா, இது என்னோட கியூ ஸ்டேட்மெண்ட். இப்போ இதை வச்சு தான் நம்ம அந்த இதுவெல்லாம் பண்ண போகிறோம். இப்போ பி ஸ்டேட்மெண்ட் தெரியும். இப்போ நாட் பி அப்படின்னா என்ன? பி இல்லைன்னா அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா? இந்த பி இல்லைன்னா அப்படின்னு சொல்கிறது வந்து நெகேஷன் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. நெகேஷன் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னா இட் இஸ் அ டி, அதுக்கு அது ஆப்போசிட்டாக தப்பாக சொல்கிறத நம்ம எப்படி சொல்லணும் அப்படின்னாக்கா இப்படி தான் சொல்லணும். இட் இஸ் நாட் அ டி, இப்படி தான் சொல்லணும். சில பேர் சொல்லுவாங்க இட் இஸ் அ காஃபி. அர்த்தம் ஒன்று தான். இது டீ அப்படின்றோம், அதை நீங்கள் காஃபின்னு மாற்றிட்டா காஃபின்னு நீங்கள் மாற்றிட்டீங்கன்னாக்கா அந்த டீ இல்லைன்னு தான் அர்த்தம். அப்போ அது நெகேஷன் தானே அப்படின்னு சொல்லலாம். ஆனால் நெகேஷன் அப்படி செய்யக்கூடாது. டீ இருக்குங்கிறது ஓகே, அதுக்கு நெகேஷன் டீ இல்லை அப்படி தான் சொல்லணும். காஃபி இருக்குன்னு சொல்லக்கூடாது. காஃபி இருந்தால் டீ இல்லை தான், அர்த்தம் ஒன்று தான் வரும். ஆனால் அப்படி சொல்லக்கூடாது. டீ இருக்குது, நெகேஷன் டீ இல்லைன்னு தான் சொல்லணும், வேற எதையும் சொல்லக்கூடாது. அப்போ இட் இஸ் அ டீ, நெகேஷன் இட் இஸ் நாட் அ டீ. இதுக்கு பேர் நெகேஷன் ஸ்டேட்மெண்ட். நெகேஷன் ஸ்டேட்மெண்ட் கியூக்கு சொல்லுங்க பார்க்கலாம். ஊட்டி இஸ் இன் கேரளா. அப்போ நெகேஷன் ஸ்டேட்மெண்ட் ஊட்டி இஸ் இன் தமிழ்நாடு. இப்படி எழுதுனா இது கரெக்டா? அர்த்தம் கரெக்டு, அர்த்தம் ஓகே, ஆனால் இப்படி எழுதக்கூடாது. எப்படி எழுதணும்? அப்போ நெகேஷன் ஸ்டேட்மெண்ட் எப்படி எழுதணும்? ஊட்டி இஸ் இன் கேரளா, நெகேஷன் ஸ்டேட்மெண்ட் ஊட்டி இஸ் நாட் இன் கேரளா. அவ்வளோதான், இது நெகேஷன் ஸ்டேட்மெண்ட். அப்போ கியூ நெகேஷன் கியூன்னு சொல்லுவோம். ஓகே, அடுத்தது இது வந்து ஆல்ரெடி இருக்கு. இஃப் பி தென் கியூ, அதை தான் இதை நம்ம எழுதிடுறோம். ஓகே, இப்போ இதுக்கு எழுதுங்க பார்ப்போம். அதாவது கியூனா இம்ப்ளைஸ் பி, இதுக்கு எப்படி எழுதலாம்? அதாவது இஃப் கியூ தென் பி, இந்த ஸ்டேட்மெண்ட் எப்படி எழுதலாம்? அதுக்கு இஃப் கியூ எழுதணும். கியூங்கிறது ஊட்டி இஸ் இன் கேரளா. இஃப் ஊட்டி இஸ் இன் கேரளா தென் என்ன எழுதணும்? பி ஸ்டேட்மெண்ட் எழுதணும். பி ஸ்டேட்மெண்ட் இட் இஸ் அ டி, தென் இட் இஸ் அ டி. அவ்வளோதான். ஜஸ்ட் ஸ்டேட்மெண்ட்டை தான் உங்களுக்கு அந்த ப்ரொசீஜர் படி மாற்றி எழுதிக்காங்க, வேற ஒன்று. அப்போ இஃப் கியூ தென் பி ஸ்டேட்மெண்ட் நான் எப்படி எழுதிருக்கேன். வேற இஃப் அண்ட் ஒன்லி இஃப் எழுதுவோம். அதாவது பி இஃப் அண்ட் ஒன்லி இஃப் கியூ, இந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு எப்படி எழுதலாம்? இஃப் பி அப்படிங்கிறது இட் இஸ் அ டி இல்லையா? அப்போ இஃப் இட் இஸ் அ டி, இஃப் அண்ட் ஒன்லி இஃப் ஊட்டி இஸ் இன் கேரளா. இது இஃப் அண்ட் ஒன்லி இஃப் ஸ்டேட்மெண்ட். இஃப் அண்ட் ஒன்லி இஃப் ஸ்டேட்மெண்ட். அடுத்தது கான்ட்ரா பாசிட்டிவ் ஸ்டேட்மெண்ட். கான்ட்ரா பாசிட்டிவ் ஸ்டேட்மெண்ட் என்ன? இஃப் நெகேஷன் கியூ அப்படின்னா விச் இம்ப்ளைஸ் நெகேஷன் பி, இதுதான் கான்ட்ரா பாசிட்டிவ் நான் சொன்னேன். அப்போ நல்லா பார்த்துருக்கேன். இஃப் எழுதணும், கியூவோடைய நெகேஷன் எழுதணும், தென் பியோடைய நெகேஷன் எழுதணும். இந்த ஸ்டேட்மெண்ட் எப்படி மாற்றலாம்? இப்போ இஃப் கியூவோடைய நெகேஷன் இங்கே எழுதி வச்சிருக்கேன். நெகேஷன் ஊட்டி இஸ் நாட் இன் கேரளா. இஃப் ஊட்டி இஸ் நாட் இன் கேரளா, இஃப் ஊட்டி இஸ் நாட் இன் கேரளா தென் பியோடைய நெகேஷன் எழுதணும்னு சொல்லியிருக்கேன். இது பி, பியோடைய நெகேஷன் நாட் அ டி, தென் இட் இஸ் நாட் அ டி. இது கான்ட்ரா பாசிட்டிவ். கான்ட்ரா பாசிட்டிவ் ஸ்டேட்மெண்ட்டுக்கு இந்த ஸ்டேட்மெண்ட்டை மாற்றி எழுதி. ஓகேவா? இதெல்லாம் ஜஸ்ட் உங்களுக்கு இன்ட்ரோ மாதிரி தான் கொடுக்குறேன். இந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு தகுந்த மாதிரி எப்படி ஸ்டேட்மெண்ட்டை மாற்றி எழுத முடியும் அப்படிங்கிறதா சொல்கிறேன். இது ஜஸ்ட் பார்த்துங்க. இது பேசிக் தான். இதை வச்சு நம்ம சப்ஜெக்ட்டுக்குள்ளே போகும்போது உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிடும், பிரச்சனை இல்லை. நம்ம இன்னும் சப்ஜெக்ட்டுக்குள்ளேயே போகல. இது ஜஸ்ட் வார்ம் அப் வீடியோ மாதிரி தான் நான் உங்களுக்கு ஃபஸ்ட்டு வீடியோ போடுறேன். அடுத்தடுத்த லெக்சஸில் நம்ம கண்டிப்பாக வந்து நம்ம சப்ஜெக்ட்டுக்குள்ளே போயிடலாம். ஓகே, புதுசாக போர்டு வாங்கினதுனால ஹோம்ஒர்க் இதை நீங்கள் வந்து ட்ரை பண்ணுங்க. எந்த ஸ்டேட்மெண்ட் கொடுக்கலாம்?
there is a boy then there is a bus. இதான் ஸ்டேட்மெண்ட். ஸோ இதில் நீங்கள் P ஸ்டேட்மெண்ட் ஃபைன் பண்ணிக்கோங்க, Q ஸ்டேட்மெண்ட் ஃபைன் பண்ணிக்கோங்க. ஃபைன் பண்ணிவிட்டு நான் கொடுக்குற கொஸ்டினுக்கு நீங்கள் ஆன்சர் தெரிஞ்சுப்பாங்க. ஸோ ஃபஸ்ட்டு P ஸ்டேட்மெண்ட் எழுதணும், அடுத்து Q எழுதணும், அடுத்து நெகேஷன் P எழுதணும், அடுத்து நெகேஷன் Q எழுதணும், அப்புறம் P இம்ப்ளைஸ் Q எழுதணும், Q இம்ப்ளைஸ் P எழுதணும், P if and only if Q எழுதணும், not P implies Q எழுதணும், P implies not Q எழுதணும், not P implies not Q எழுதணும், not Q implies not P எழுதணும், Q implies not P எழுதணும், not Q implies P எழுதணும், not Q if and only if not P if and only if not Q எழுதணும். ஓகே, இதெல்லாம் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு இதிலே ஒரு கிளியரன்ஸ் கிடச்சிடும். ஸோ இதுதான் வந்து இந்த குவான்டிஃபயர்ஸ் கிளாஸ். நெக்ஸ்ட் லெக்சரில் கண்டிப்பாக நம்ம சப்ஜெக்ட்டுக்குள்ளே போகலாம். இனி நான் சொன்ன மாதிரி அப்பப்போ நம்ம மேக்ஸ் புக் யூடியூப் சேனல்லேருந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். அந்த வீடியோஸ்லாம் பார்த்து நீங்கள் நல்லா படிங்க, நல்லா போட்டு பாருங்கள். எதாவது டவுட்ஸ்லாம் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் லீவ் பண்ணுங்கள். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க எல்லாருமே நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ அண்டில் தென் சைனிங் ஆஃப்.